புதுசாக ஓயமா இணைஞ்ச உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நண்பர்களே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். ஆக்சுவலாக என்னென்னா, மைவித்தியாஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுது மார்க்கெட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸையும் அதுபோக இப்போ இருக்கிற டிஜிட்டல் பிஸ்னஸையும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு ஒரு புதுமையான முறையில் உலகிலேயே முதல் முறையாக ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் உருவாக்கி அது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதை சரியாக புரிஞ்சு செஞ்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்களும் அடைய முடியும். அப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறக்காக நாம் என்ன பண்ணுறோம்னா, எவ்ரிடே ஒரு வீடியோ உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியுடைய பிளான் சார்ந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது இல்லாமல் நம்முடைய பிளான் ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதை தாண்டி காமன் மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். நிறுவனம் அப்பப்போ செய்கின்ற அப்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக சவுண்ட் வச்சு கேட்கணும். இது சஜஷன் அல்ல, கம்பெனியோட கண்டிஷன். ஆகவே உங்களுக்காக போகிற இந்த வீடியோவை முழுமையாக சத்தம் வச்சு கேட்டிங்கன்னா தான் கம்பெனி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் அப்ளைனிட்ட போய் இது என்ன ஏது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி நீங்கள் யாரையும் கேட்கக்கூடாதுங்கிறனால தான் நேரடியாக நிறுவனமே எல்லா விஷயத்தையும் வீடியோவிலேயே சொல்லுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை எவ்ரிடே ப்ராப்பராக கேளுங்க, முழுசாக சவுண்ட் வச்சு கேளுங்க. பல தகவல்கள் உங்களுக்காக அதில் வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய அச்சீவராக வர முடியும். நம்ம கம்பெனியில் ஒரு நபர் ஓஎம்ஆ சேர்றது முற்றிலும் ஃப்ரீ, எங்கேயுமே சார்ஜஸ் கிடையாது. நீங்களும் அப்படி தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ண நீங்கள் தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது நம்ம கம்பெனியோட மற்ற பிளானுக்கு அப்கிரேட் செய்ய விரும்பினாலும் அதற்கும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் செய்ய முடியுமோ ஒழிய மற்ற நமக்கு டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது சொன்னால் முற்றிலும் தவறான தகவல். நம்ம கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு வியாபாரத்தை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஒழிய மற்றபடி எந்த டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம வாங்குறதில்ல. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸுடைய இன்கம்ங்கிறது எதை பொறுத்து இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சின்ன லெவல்லேருந்து சில ஆயிரங்கள்லேருந்து ப்ராப்பராக பண்ணால் லட்சங்கள் கோடியை சம்பாதிக்க முடியும். அது எதை பேஸ் பண்ணி அமையும்னா, நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட், உங்களுடைய டேலண்ட், அதை தாண்டி உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு கீழே பண்ணுற ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ, அவர்கள் என்ன பிஸ்னஸை வந்து கம்பெனியில் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் இன்கம் அமைய போகுது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க விஷயம்னா, இன்னைக்கு நீங்கள் ஐடி போட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இமீடியட்டாக நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் போய் மை ப்ரொஃபைலை செக் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, உங்கள் இன்சில் கரெக்டாக இருக்கா, உங்கள் மொபைல் கரெக்டாக இருக்கா, உங்கள் டீட்டெயில்ஸாக கரெக்டாக செக் பண்ணிக்க. ஏன்னா ஐடி போடுற உங்கள் அப்ளைன் அவசரத்தை சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் மிஸ்டேக் இருந்தால் உங்கள் அப்ளைனுக்கு இமீடியட்டாக ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் அதை அனுப்பி வைங்க. அவர் கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவார். இந்த விஷயத்தை நீங்கள் ஐடி போட்ட 3 நாளுக்குள்ளே கம்பெனிக்கு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன மிஸ்டேக் இருந்தாலும் இலவசமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் மட்டும் மாற்ற முடியாது, மற்றபடி என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை லேட்டாக கம்பெனிக்கு அப்டேஷன் வந்துச்சு சொன்னால் அதுக்கு சார்ஜ் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக ஒருவேளை மிஸ்டேக் இருந்தால் உடனே செக் பண்ணி கம்பெனிக்கு அப்டேஷன் கொடுத்துருங்க. அதோட முக்கியமாக செய்யுது என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனி டிஜிட்டல் ஃபீல்டு இருக்கிறனால, சோசியல் மீடியாவில் இருக்கிறனால நம்ம கம்பெனி பற்றின பல வீடியோஸ் இன்னைக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் யாரோ போடுறாங்க. நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, கம்பெனியுடைய அஃபீஷியல் மெசேஜுங்கிறது இந்த ஆப்பில் வர்ற மெசேஜ் மட்டும்தான். அதை தாண்டி எந்த சேனலில் யார் என்ன போட்டாலும் அது நிறுவனத்தின் கருத்து அல்ல, அது அவர்களின் கருத்து. ஸோ அந்த கருத்தை கேட்டு கம்பெனி கருத்தை நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கம்பெனி என்ன சொல்லணும்னாலும் நம்ம ஆப்லேயே சொல்லும். அதற்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு ஒரு சேனல் இருக்குது, மை வித்தியாஸ் எம்டி ஃபோரம் சொல்லிட்டு யூடியூபில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மேலும் சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனலில் உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் கம்பெனி என்ன சொல்லணும்னாலும் நம்ம ஆப்லேயே சொல்லிடும். ஒருவேளை கூடுதலாக சொல்லணும்னா என்னுடைய எம்டி ஃபோரம் சேனலில் சொல்லுவேன். மற்றபடி எந்த சேனல் வந்தாலும் நிறுவனத்தின் கருத்தல்ல, அதுலேயும் கவனமாக இருங்க. ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் நண்பர் மூலியமா உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. இதை சரியாக கையாண்டிங்கன்னா, சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தோட பெரிய லெவல் செட்டிலாக இருக்கு. இது ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா ஏற்கனவே பல்லாயிரம் குடும்பங்கள் நம்ம மையத்தை எடுத்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாகறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும். வாழ்த்துக்கள். வணக்கம்.